இப்போ வந்து காது குடையிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதுல அழுக்கு இருக்கு. காது குடையிறீங்க அப்படின்னா, காது குடையலாமா? கூடாதா? அப்படிங்கிற விவாதம்லாம் இருக்கு. சில டைம்ல வந்து நம்ம காது குடையலன்னா, காது கிளீன் பண்ணலன்னா, அதில உள்ள அழுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிய வந்துரும்னு சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும்போது, அ நெறைய மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டா உள்ள இருக்க அழுக்கு வெளியில வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இருக்கட்டும். காது குடைவதாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பஞ்சு, பருத்தி பஞ்சு. பட்ஸ் எல்லாம் கடையில உள்ள பட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. அந்த பருத்தி பஞ்சிய வந்து தென்னங்குச்சியில அந்த தென்னங்குச்சியில எதுவும் முள்ளு முள்ளா இருக்கக்கூடாது. உடைப்பீங்க. அதில முள்ளு அப்படிலாம் இல்லாம சின்னதா தென்னங்குச்சி எடுத்து ரொம்ப மெல்லிசான தென்னங்குச்சி இல்லாம, ஸ்ட்ராங்கான தென்னங்குச்சி அதுவும் தடிமனாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடிமனா இருக்கக்கூடாது. உறுதியான ஒரு தென்னங்குச்சி. அதில வந்து நல்லா பஞ்சு, பருத்தி பஞ்சிய மென்மையா சுருட்டி, அதில நல்லெண்ணெய் தடவணும். அல்லது தேங்கெண்ணெய். இந்த 2 எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெய். தேங்கெண்ணெய் சூடு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி. ஆண்கள் நல்லெண்ணெய் தடவலாம். பெண்கள் தேங்கெண்ணெய் தடவலாம். 2யும் தடவி பாருங்க. எது பெட்டரா இருக்கோ இந்த மாரி காது குடைவதாக இருந்தால், அதில நல்லெண்ணெய் தடவிட்டு, நீங்க காத குடஞ்சி ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய வந்து அப்ளை பண்ணிடுங்க. அந்த நெறைய எண்ணெய வந்து அந்த பஞ்சில தடவிட்டு, உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு விட்டுட்டு, அந்த அந்த எண்ணெய் வந்து காதின் உட்பகுதியில படுற மாரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சுத்துனீங்கன்னா, அந்த எண்ணெயிலயும் அந்த உள்ள இருக்கிற பசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு வெளிய வரக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணெயினால வந்து ஒரு நல்லெண்ணெய் தடவிட்டு பட்ஸ்ல நல்லெண்ணெய் தடவிட்டு அதாவது நீங்களா செய்ற பட்ஸ். கடையில வாங்குற பட்ஸ் கிடையாது. கடையில வாங்குற பட்ஸ் உறுதியா இருக்கும். அதெல்லாம் காது உள்ள விடக்கூடாது. நீங்களா வந்து ஒரு குச்சியில பருத்தி பஞ்ச சுத்தி, பிசிறு எதுவும் இல்லாம சுருட்டி லைட்டா எண்ணெய் தடவி, நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்க உள்ள பண்ணீங்கன்னா உஷ்ணமாகாது. உராய்வினால் அது காயமடையாது. காயமடைந்தாலும் அது குணமாகும். தேங்காய் எண்ணெய்க்கும் மருத்துவ குணம் இருக்கு. காயங்களை ஆற்றுகிறது. அதுபோல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்க காத கிளீன் பண்ணும்போது, அழுக்கும் வந்துரும் அந்த பஞ்சுல. அதே நேரத்தில அந்த காதோட உட்பகுதியில இருக்கிற நீங்க கிளீன் பண்ணும்போது ஏற்பட்ட உராய்வினால் ஏற்பட்ட காயம், அத கூட இந்த தேங்காய் எண்ணெய் ஆற்றிவிடும் அந்த காயத்தை. அதனால காத கிளீன் பண்ணும்போது இப்படி தான் கிளீன் பண்றது நல்லது. எப்போதும் கிளீன் பண்ணாதீங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணுங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணும்போது நீங்க கடையில உள்ள பட்ஸ் வேண்டாம். நீங்களாவே பஞ்சை உருட்டி இருக்கணும். குச்சி எதுவும் உள்ள பற்றக்கூடாது. கவனமா பஞ்சு குச்சிலேருந்து கொஞ்சம் வெளியில வரா மாரி பண்ணிட்டு, நல்லெண்ணெயிலயோ அல்லது தேங்காய் நல்லா துவைத்து விட்டு, லேசா நனைத்து விட்டு, அதன் பிறகு அந்த பஞ்ச உள்ள விடுங்க. உள்ள விட்டு நீங்க நல்லா கிளீன் பண்ணீங்கன்னா, உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே அதில ஒட்டிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உராய்வினால் ஏற்படுகிற காயங்கள், அது இந்த எண்ணெய் குணப்படுத்தும்.